எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கேயாவது வெளியில் டூர் போயிட்டு வரப்போ 10 நாள் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டு சாப்பாடுக்கு மனசு ரொம்ப ஏங்கும். அந்த டைமில் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி நீங்கள் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி அப்பளப்பூ நிறைய பொரித்து விட்டு நல்ல காரசாரமான அப்பளப்பூ குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பளப்பூ இல்லைனாக்கா நார்மல் அப்பளம் பொரித்து போட்டு இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுக்கு இதோட பெஸ்ட்டு சைடிஷாக சுரைக்காய் பால் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் நிறைய அரைச்சி விட்டு அப்பளப்பூ குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கும். இது ஒரு மைல்டு டேஸ்ட்டில், சுரைக்காய் கூட்டு வந்து ஒரு மைல்டு டேஸ்ட்டில் இருக்கும். காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்பளப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறணும், ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நிறைய சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து இது வதங்குறப்பவே அவ்வளோ ஒரு ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதக்கும்போதே ஒரு கரண்டியால் இப்படி நல்லா மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க. ஈஸியாக வெந்து வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்க்கணும். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கும் போதே தக்காளியும் நல்லா வதங்கிட்டு நல்லா மேஷ் ஆகிடும். குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா தக்காளியும் மசிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக சேர்க்க வேண்டாம்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்போட ஹைலைட் இந்த சாம்பார் பொடி தான். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்க்குறப்போ இந்த குழம்போட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா மசாலா பவுடரோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா குழம்போட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீன் குழம்பு பதத்தில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது மூடி 10 நிமிஷத்துக்கு குழம்பை கொதிக்க விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்பளப்பூ பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா அப்பளப்பூ சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அப்பளப்பூ இல்லைன்னா நம்ம நார்மல் அப்பளம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளப்பூ சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்பவே கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி செஞ்சிங்கனாக்கா குழம்பு டேஸ்ட்டு கத்திரிக்காய் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வத்தல் அதுவும் நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்பே வதக்கிட்டு வத்த குழம்பு மாதிரியும் செய்யலாம். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு ஒரு ப்ளைன் குழம்பாகவும் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பளப்பூ பொரிக்கிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தி பொரித்து எடுத்துக்கோங்க. குழம்புல எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சாப்பிட்றப்போ அப்பளப்பூ கொஞ்சம் சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பளப்பூ பொரித்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்பளப்பூ பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்பளப்பூ ரொம்ப உடஞ்சிடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது இந்த சூட்லேயே குழம்புல நல்லா சாஃப்டாகிடும். அப்பளப்பூ நல்லா சாஃப்டாகிடும். லைட்டாக கிண்டி எடுத்துக்கோங்க.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக பரிமாறுங்க. அவ்வளோதான், அருமையான அப்பளப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுரைக்காய் பால் கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிஞ்சு சுரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கார்னர்ஸும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். சுரைக்காய் வந்து பிஞ்சு சுரைக்காவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பீலரில் பீல் பண்ணுறதுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தியில் வச்சுட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக வேணாம், வீடியோவில் காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிஞ்சு சுரைக்காவாக இருந்தது, அதனால் நான் டைரெக்டாக கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கின சுரைக்காய் கொஞ்சம் முத்தின சுரைக்காவாக இருந்ததுனாக்கா அதோடய விதைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. சுரைக்காய் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. பைத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மூங் தால் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிற டயத்தில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு தேங்காய் பால் மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு மஸ்லின் க்ளாத்தில் சேர்த்துட்டு நல்லா பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. பால் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். சைட் பை சைடு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. ஸ்டீமும் நல்லா அடங்கிடுச்சு. பாசிப்பருப்பு சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்படி கலக்கும் போதே பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். சுரைக்காய் சேர்த்து மசிக்காதீங்க, அது கொஞ்சம் ஃபுல் பீசஸாக தான் இருக்கணும். பருப்பு மட்டும் லைட்டாக மசித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட்டு லேசாக கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 சிகப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கூட்டில் இதை சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அருமையான சுரைக்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல லஞ்சுக்கு சுட சுட சாதத்து கூட சுரைக்காய் கூட்டை பரிமாறிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அப்பளப்பு குழம்பும் சேர்த்து பரிமாறுங்க. கூடவே கொஞ்சமாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் லஞ்ச் காம்போ இதுதான். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.